வண்டி நிறுத்து. பெருமாள் அம்மா, அது என்ன கூட்டம்னு போய் பார்த்துட்டு வா. அம்மா, இந்த அந்தோணி இல்ல உங்க குடும்ப சிநேகிதன்னு சொன்னீங்களே, அவன் செத்து கிடக்கான். அந்தோணி? அப்பா, அந்த அந்தோணி இந்த மிஸ்டேக் இன்னொரு தடவை நடந்ததுன்னா உங்க பர்சனல் ஃபைல ரிமார்க் எழுதி நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டியிருக்கேன். என்கிட்ட கோச்சுக்காதீங்க. மிஸ்டர் அப்துல், எதுக்கு வந்தீங்க? கூப்பிட்டீங்க மேடம். நான் தான் வர சொன்னேன். எதுக்கு? போய் ஸ்டெனோ வர சொல்லுங்க. புதுசா ஒரு லெட்டர் டிக்டேட் பண்ணோம். சீக்கிரம் போங்க. எனக்கு ஒரு காஃபி கொண்டு சொல்லுப்பா, தலை வலிக்குது. அப்பா, என்னம்மா? அந்த அந்த அந்தோணி அவன் செத்து போயிட்டான்ப்பா. ஐயோ, எப்படி? என்னப்பா எப்படி என்ன கேக்குறீங்க? அவன் எப்படி செத்தான் தெரியலப்பா. வழியில விழுந்து கிடந்தது நான் பார்த்தேன். என் கண்ணால பார்த்தேன். அதான் அந்த அந்தோணி இருக்கிறானே, அதான் செத்துட்டானே, அவன் பாடி போஸ்ட்மார்ட்டம் ஆயிடுச்சுல. என்ன ரிப்போர்ட்? ஹார்ட் அட்டாக்கா? எக்ஸஸா குடிச்சதுனால? ஓகே, தேங்க்யூ. அம்மா, மேடம், இன்னைக்கு அவ்வளவா தபால்கள் இல்ல. இது சதர்ன் இன்ஜினியரிங் கம்பெனில இருந்து கொட்டேஷன் கட்டணுமே, அதுக்கு வந்த லெட்டர். இது வந்து ஏஜிஸ் ஆபீஸ்ல இருந்து ஆடிட்டிங் சீக்கிரமா முடிக்க சொல்லி வந்த லெட்டர். அப்புறம் இது உனக்கு வந்திருக்கு. எனக்கா? எஸ், உன்னை உத்தியோகத்துல இருந்து சஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கிற லெட்டர். எனக்கும் இதே மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி லெட்டர் வந்திருக்கு. பாத்து பாத்து வாங்குங்க. நான் வருவேன்னு தெரிஞ்சு வாசல்லே வந்து நிக்கிறியா? அடியே கருப்பாயி, அடியே கருப்பாயி, நீ தெருவுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ ஆபீசர் இல்ல, ஆர்டினரி பொம்பளை. ஐயா இருடா, மரியாதைக்கு நான் தட்டு கொண்டு போனா அதையே புடுங்கி ஏன் மூஞ்சியில விட்டறிகிறான். சட்டம், நியாயம், தர்மம் பிரசங்கமா பண்ற நீ. இப்ப நீயே மாட்டிக்கிட்டே இல்ல. என்ன கண்டிக்கிறதுக்கு உனக்கு என்னடி யோக்கியதை இருக்கு? நீயே ஒரு ஃப்ராடு. உன் ஃப்ராடு தன வெளியில வந்துருச்சுல்ல. உன்ன இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. பொம்பளை. இவளா பொம்பளை? பேய், பிசாசு. இவளை ஒளிச்சு கட்டுறதா எனக்கு முதல் வேலை. அடே காளி, 30 வருஷமா கான்ட்ராக்ட் எடுத்து கவர்மெண்ட் பணத்தை தின்னுகிட்டு இருந்தாடா. அத கெடுத்தாடா இந்த ராட்சசி. ஒன்னு அப்படியே நெருங்கி. முன்னாடி இருப்பது கருப்பாய் இல்ல, மரம். மரமா? ஏண்டா மரம் மண்ட, முதல்ல சொல்லப்படாதா? என் டைலாக் எல்லாம் வேஸ்டா போச்சே. நீங்க என்ன பெரிய மனோரம் நினைப்பா வசனம் பேச? உணர்ச்சி வசப்பட்டு உளறிக்கிட்டு இருந்தீங்க. குறுக்க பூந்து கண்ணுடைய கெடுக்கூடாதுன்னு கம்முன்னு இருந்தேன். அப்ப நாளைக்கு வரலான்றியா? ஆமாங்கிறேன். சரி வா. வீடு நாமெல்லாம் எப்படா ராத்திரில வீட்டுல இருந்தோம்? பின்ன திருடிட்டா இருந்தா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.